பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அற்புதமான ஒரு தேவன். அந்த ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதாவது உங்களை எவனாவது தொட்டா தேவனுடைய இயேசுவனுடைய கண்மணியை தொடுகிறானா. இந்த கண்மணி இருக்குல்ல, இந்த கண், இந்த உள்ள அந்த கருப்பு தான் அந்த கண்மணின்னு சொல்லுவாங்க. கண் நீங்க உங்க விரல வச்சு தொட்டு பாருங்க, உங்க விரல வச்சே தொட முடியாது. பக்கத்துல போன ஆட்டோமேட்டிக்கா இமை மூடிக்கொள்ளும். ஏன்னா அந்த கண்ணை பாதுகாப்பதில் அந்த இமை அவ்வளவு கவனமாக இருக்கும். அது தொட முடியாது இல்ல. அப்போ அதே மாதிரி ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறாராம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருடைய கண்மணியை தொட முடியுமா? யாராவது கை வச்சிட முடியுமா? தேவன் அந்த அளவுக்கு கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாக்கிறவன். அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? நீங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளை ஆயிட்டீங்கன்னா நான் இயேசுவின் கண்மணி அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். தைரியமா சொல்லலாம், நான் இயேசுவின் கண்மணி. என்னை தொடுகிறவன் இயேசுவின் கண்மணியை தொடுகிறான். தொட விட்டுருவாரா? சாத்தான் நின்னு தொற்ற முடியுமா? பக்கத்து வரைக்கும் வரலாம், தொட முடியாது. தொடாதே, அவன் என்னுடைய கண்மணி, இந்த மகள் என்னுடைய கண்மணி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நீங்க விசுவாசிங்க, நான் இயேசுவுக்கு சொந்தம், அவருடைய கண்மணி, அவர் என்னை கண்மணியை போல பாதுகாத்து நடத்துகிறவர். என்னை யார் தொட முடியும்? சாத்தான் தொட முடியாது, பொல்லாத மனிதர்கள் தொட முடியாது, தீமைகள் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் இயேசுவின் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவரே, என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நடத்துறீங்களே, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தினமும் அப்படி சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, பயம் இல்லாம இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. யார் உங்களை தொட முடியும்? பக்கத்து வரைக்கும் ஆபத்து வரலாம். ஆண்டவர் சொல்லுவார், டோன்ட் டச், அவன் எனக்கு சொந்தம், என் பிள்ளை, என் மகள், என் மகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்படி சொல்லும் போது யாரா இருந்தாலும் ஸ்தம்பித்து போயிடுவாங்க. எந்த வல்லமையும் முடக்கப்பட்டு போய்விடும். நீங்க தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை உம்முடைய கண்ணின் மணியை போல வைத்திருக்கிற அன்பிற்காய் நன்றி. உம்முடைய கண்மணியாக என்னை வைத்து பாதுகாக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறேன். ஒருவரும் என்னை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் உம்முடைய கண்மணி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.